கேட்கறது கூட மாட்டேங்கிறாங்க. அவனை என்னடான்னு ஸ்டோரியை கேட்கறது கூட மாட்டேங்கிறாங்க. தாலி 2 பீஸா இருக்கு. இப்ப நகையோட உள்ளார வந்து கத்திய குத்தி இருந்தானே என்ன பண்ணுவாங்க? போனை திடீர்னு கையில கொடுத்தேன். போனை வந்து எரேஸ் பண்ணிட்டான். இருக்குங்க என் வீட்லயும் மேல இருக்கு. மேல இருக்கிறது நான் கீழே இருக்கிறது எப்படி தெரியும்? என் வீட்டுல மேல இருக்கிறது ரோட்ல யார் போறாங்க வராங்கிறது பூராமே தெரியும். 360 டிகிரி. ஆனா இவனுங்க எத்தனை மணிக்கு வந்தானுங்க ஏதுங்கிறத நான் பார்க்கணும். பாத்ரூம் போயிட்டு கை கழுவிட்டு கதவை தாப்பால் போடலான்ட்டு வந்தவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இது வேற மாசு வேற போட்டிருந்தான். இங்க வாஷிங் மிஷின் கிட்ட நான் நின்னேன். அப்படியே வெட்டுக்குன்னு பிடிச்சி இழுத்து அத்துட்டு ஓடிட்டான். நான் பின்னாடியே ஐயோ செயின் அத்துட்டு ஓடுறான்னு என்னால நடக்க முடியாது. மெதுவா செயின் அத்துட்டு போறான்னு சொல்லிட்டு அத்துட்டு போறான்னு சொல்லிட்டு வெளியில ஓடியாந்து வீட்டு பையன் இருந்துச்சு. அந்த அம்மா முன்னாலேயே உட்கார்ந்து இருந்தாங்க. அவன் வண்டி எடுத்துட்டு போறான்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியல. செயின் போச்சுன்னு அடிச்சுட்டு நான் வெளியில வந்துட்டேங்கன்னு. மட்டும்தான் இந்த அப்பதான் சாப்பிட்டு போனாரு. அப்பதான் சாப்பிட்டு போனாரு. நானும் சாப்பிட்டு தட்டெல்லாம் தூக்கி போட்டு பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு படுக்கலான்னு கதை சால் போடலான்ட்டு வந்தேன் சாமி. பார்த்ததே இல்ல சாமி. அப்படி ஒரு முழிக்கிறான்ப்பா. முழிச்சுட்டு வெட்டுக்குண்டு பிடிச்சி இழுத்துட்டு விட்டா நான் அவனை பார்த்தேன். பயமா இருக்குதுமா. இல்ல பின்னாடி இல்ல கதை திறக்கல. இந்த வழியா தான் ஓடிட்டான். ஒருத்தனே தான். வயசு பையன் தான். இந்த கூட்டிட்டு போயிருக்காங்க போலீஸ்காரங்க. இதுலப்பா ஒரு இது மட்டும் மாசு மட்டும் கர்ச்சிப்பெல்லாம் கட்டல. ஒரு பனியன் மட்டும் தான் போட்டு அப்படி திருட்டு முழிச்சதும் செயினை வெடுக்குன்னு பிடிச்சி இழுத்துட்டு ஓடிட்டேன். நான் செயின்னு கத்திக்கிட்டே வந்துட்டேன்ப்பா. எனக்கு வேற எதுவும் தெரியாதுப்பா. அது 10-15 பவுன் இருக்கும்பா. நிறுத்தாதான் தெரியாது. செஞ்சு ரொம்ப நாளாச்சு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.